சில நேரம் நாம் சந்திக்கிற பிரச்சனை நம்மால் ஃபேஸ் பண்ண முடியல, என்ன பண்ணணும்னு தெரில, ஏது பண்ணணும்னு தெரில. நம்ம என்ன பண்ணுறோம், அவசரமாக முடிவெடுப்போம். யார் பேச்சு கேட்குறது, எதை செய்கிறது, என்ன செய்கிறதுன்னு சொல்லி அவசரமாக முடிவெடுப்போம். ஆனால் இங்கே அதுதான் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானே உங்களை திரும்ப கூட்டிட்டு, நானே உங்களுக்கு நல்ல அழகாக உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்துவேங்கிறார். அல்லேலூயா. யாரும் உங்களை தத்தளிக்க பண்ண முடியாது. தத்தளிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, என்ன பண்ண தெரியல, தத்தளிக்கிறான்னு சொல்றாரு. யாக்கோபு திரும்பி வந்து வருவான், திரும்பி நடக்கும், திரும்பி நீ எப்பயுமே அடிமையா இருந்துட மாட்ட. உன் குடும்பத்தில் எப்பயும் பிரச்சனை இருந்துடாது, எப்பயும் உன் குடும்பத்தில் கஷ்டம் இருந்துடாது, எப்பயும் உன் குடும்பத்தில் வேதனை இருந்துடாது. மீண்டும் நான் உன்னை திரும்ப கொண்டு வந்து உன்னை தத்தளிக்க பண்ற ஒரு சூழ்நிலை இல்லாம எல்லாத்தையும் மாற்றி நான் சரி பண்ணி கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம அப்படி தான் யோசிப்போம், தத்தளிச்சுக்கிட்டு இருக்கனே ஆண்டவரே, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு நினைப்போம். இல்லை, உங்கள் தத்தளிப்பை கர்த்தர் மாற பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தை படிங்களேன், வாங்க பார்க்கலாம். ஏசாயா 51:22. கர்த்தராகிய ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி கடந்து போன உன் முதுகையும் தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலமாக்கினவர்களின் கையில் அதை கொடுப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? தத்தளிப்பின் பாத்திரத்தை யாருக்கிட்ட கொடுப்பேன்றா, உன் எதிராளிக்கிட்ட. ஏன்னா உன் மேலே ஏறி நடந்து போனால, தர மாதிரி உன்னை போட்டு மெதிச்சுக்கிட்டு போனால, உன்னை கஷ்டப்படுத்தினால, உன்னை வேதனைப்படுத்தினால, அவன் மேலே அவனுடைய கரங்களை நான் தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நீங்கள் அந்த 22 பார்த்தீங்கன்னா, உனக்காக நான் வழக்காடுவேன், உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறதாவது, உனக்காக நான் வழக்காட போறேன், உனக்காக நான் பேச போறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ண போறேன். நான் சொல்றேன், உன்கிட்ட இருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் நீக்கி போடுவேன். இனி நீ அந்த வண்டல் தண்ணி, அதாவது நல்ல தண்ணி குடிக்கலாம்ல, அழுக்கா குப்பையாரு தண்ணி குடிப்போமா? ஆனால் சில சூழ்நிலையில் எதுவுமே இல்லைன்னா பண்ணுவோம். கஷ்ட காலங்களில் ஏதோ ஒன்று குடிச்சிருவோம்ல, உயிர் வாழணுமேன்னு சொல்லி. சில நேரங்களில் சில பிரச்சனைகளை எப்படியோ வாழ்ந்துருவோம், எப்படியோ இருந்துருவோம். என்னன்னா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு வெளியே சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு இல்லை. ஆனால் இதையெல்லாம் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரம், நீ தத்தளிச்சல்ல, அதை மாதிரி யார் உன்னை தத்தளிக்க வச்சானோ நான் அவன் கையில் கொடுத்து அவனை தத்தளிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை நம்புங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. அவர் ஒருபோதும் என்ன பண்ணுறது இல்லை, கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த மக்கள் நமக்குள்ளே தான் என்ன தோணுதுன்னா, என்ன சொல்லுது, இப்படியே போயிடுமோ, நம்ம ரொம்ப அட்வான்ஸாக யோசிப்போம், இப்படி ஆகிடுமோ, அப்படி ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறல்ல, கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொண்டு நட.